भरताय परं नमोस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजां यदुपज्ञमशेषतः पृथिव्यां प्रथितः राघव पादुका प्रभावः. ராமனுடைய அவதாரம் அரக்கர்களை அழிப்பதற்காக இந்த பூமியிலே ஏற்பட்டது. ஆனால் ராமன் பிறக்கும் பொழுது தனியாக பிறக்கவில்லை. பகவான் தன்னையே நான்காக பிரித்து கொண்டு ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் என்று நால்வராக பிறந்தார். அதில் ராமன் புனர்வசு நட்சத்திரத்திலே அவதரித்தார். பரதன் புஷ்ய நட்சத்திரத்திலே அவதரித்தான். லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் இரட்டையர்களாக ஆயில்ய நட்சத்திரத்திலே அவதரித்தார்கள். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து உண்டு. ராமனுடைய பிறவி தான் உலகத்துக்கே காப்பாளன், தன்னை சரணமாக பற்றினால்தான் ஒருவன் முக்தி அடைய முடியும் என்று காட்டுவதற்காக ராமன் அவதரித்தார். அந்த பகவானுக்கு ஒரு ஜீவாத்மா எப்படியெல்லாம் தொண்டு செய்ய வேண்டும், அவனை விட்டு பிரியாமல் எந்த நிலையிலும் ஆத்மா தொண்டு செய்ய வேண்டும் என்பதை காட்டுவதற்காகத்தான் லக்ஷ்மணனுடைய பிறவி. 14 ஆண்டுகள் காட்டிலும் சரி, அயோத்தியில் இருக்கும் போதும் சரி, ராமனை விட்டு லக்ஷ்மணன் பிரிந்தது கிடையாது. லக்ஷ்மணனை விட்டு ராமன் தூங்கியது கிடையாது. ராமனுக்கு ஒரு கைங்கரியத்தையும் லக்ஷ்மணன் விட்டதே கிடையாது. அந்த கருத்தை புரிந்து கொள்வதற்குத்தான் லக்ஷ்மணனுடைய அவதாரம். அதற்கு மேல் பரதனுடைய அவதாரம் ராமன் சொல்படி ஒருவன் எப்படி நடக்க வேண்டும் என்று காட்டுவதற்காக. ராமனுக்கு 3 தம்பிமார்கள் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே உயர்ந்தவராக பரதன்தான் கருதப்படுகிறார். நசர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமாகா என்று ராமனே இதை ஓரிடத்தில் சுக்ரீவனிடத்திலே சொல்லுகிறார். பரதனை போன்ற ஒரு தம்பி உலகத்தில் யாருக்குமே இருக்க முடியாது என்று. லக்ஷ்மணனை பற்றி ராமன் அவ்வாறு சொல்லவில்லை, பரதனைத்தான் கொண்டாடி பேசுகிறார். ஏன் என்று ஆராய்ந்தோம் என்றால், லக்ஷ்மணனும் ராமனுக்கு கைங்கரியம் செய்தார், பரதனும் ராமனுக்கு கைங்கரியம்தான் செய்திருக்கிறார். ஆனால் அவர்களுடைய நிலைகள் வேறு. ராமனுக்கு நான் தொண்டு செய்ய வேண்டும், அதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரோ இல்லையோ, எப்படியாவது அவர் மனதை மாற்றி நான் கைங்கரியம் செய்ய வேண்டும், இது லக்ஷ்மணனுடைய எண்ணம். ஆனால் பரதனுடைய எண்ணம், என்னுடைய விருப்பம் முக்கியமானதல்ல, என் விருப்பத்தை விட ராமன் எதை விரும்புகிறார் என்பதுதான் முக்கியமானது. அப்ப அவரோடு நான் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று அவர் சொன்னால் சரி என்று போக வேண்டும். இல்லை, நீ அயோத்தியிலே இரு, நாட்டை ஆளு என்று சொன்னால் சரி என்று கேட்க வேண்டும். அப்ப எதுவாக இருந்தாலும் நான் தொண்டு செய்ய வேண்டும் என்கிற என்னுடைய விருப்பத்தை விட, ராமனை விட்டு பிரியக்கூடாது என்கிற என்னுடைய ஆசையை விட ராமனுடைய ஆசைதான் முக்கியமானது என்று பரதன் இருந்தான். இந்த குணத்துக்கு பாரதந்திரியம் என்று பெயர். லக்ஷ்மணன் தொண்டன் எப்படி இருக்க வேண்டும், சேஷத்துவம் என்கிற குணத்தை காட்டினார். பரதனோ பாரதந்திரியம், பகவானுடைய எண்ணத்தின்படிதான் நாம் நடக்க வேண்டும் என்பதை காட்டிக் கொடுத்தார். தம்பிகளுக்குள்ளே தான் ஆசைப்பட்டபடிக்கு அண்ணாவுக்கு தொண்டு செய்தவர் உயர்ந்தவரா, இல்ல அண்ணா ஆசைப்பட்டபடிக்கு அவருக்கு தொண்டு செய்தவர் உயர்ந்தவரா? கண்டிப்பா பரதன் தானே. அதனால தான் பிரதமோதாகரணாய பக்தி பாஜாம் என்று சுவாமி வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். ராம பக்தி உள்ளவர்கள் என்று எண்ண போனால் அதுல முதல் விரல் பரதன் என்றுதான் எண்ண வேண்டுமாம். லக்ஷ்மணன் கிடையாது, ஹனுமான் கிடையாது, வேற யாரும் கிடையாது. ராமபக்தியே வடிவெடுத்தவனாக இருந்தவன் தான் பரதாழ்வான். அவன் இருக்கவேதான் ராமனுடைய பாதுகையின் பெருமை இந்த உலகத்திலே பரவியது. இல்லாவிட்டால் ராம பாதுகையை யார் கௌரவிக்கப் போகிறார்கள்? பரதன் தலையிலே தூக்கி ராம பாதுகைகளை வைத்துக் கொண்டபடியால், ஓ இப்பேற்பட்ட பரதனே தலையில் சுமக்கிறான் என்றால் இந்த பாதுகைக்கு உயர்வு இருக்க வேண்டும் என்று ஊர் மக்கள் புரிந்து கொண்டார்களாம். அப்படி பகவானுடைய திருவடி, அவனுடைய பாதுகைகள் உலகத்தில் பிரசித்தி அடைவதே பரதனுடைய பெருமையால் தான். அந்த பரதனோடு தொடர்பு பட்ட ஒரு இடத்தைத்தான் இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பகுதிக்காக மட்டும் அயோத்தியிலிருந்து சற்று நாம் வெளியே வர வேண்டும். அயோத்தியில் இருக்கிற ஒவ்வொரு மாளிகை, கோபுரம், மண்டபம்
ஒவ்வொரு கோவிலாக பார்த்து கொண்டு வருகிறோம். கடைசியா ஜன்மபூமி எப்படி உள்ளது என்று ஒரு பாதி அடியேன் தெரிவித்திருக்கிறேன். இன்னும் அதில் பார்க்க வேண்டிய சில அம்சங்கள் உள்ளன. ஆனால் அதை பார்ப்பதற்கு முன்னால் கதையினுடைய போக்கு என்று ஒரு போக்கு இருக்கிறதே. ராமன் அயோத்தியிலேதான் பிறந்தார். இதை கடந்த பகுதியிலே பார்த்து விட்டோம். பிறந்தவுடனே வசிஷ்டாச்சாரியர் வந்தார். 4 குழந்தைகளுக்கும் பெயர் வைத்தார். ராமயிதி அபிராமேன வபுஷா தஸ்ய சோதிதா. மிக அழகான திருமேனி இருந்தபடியாலே அனைவரையும் மகிழ்விப்பவன் என்பதனால ராமன் பெயர் வைத்தாராம். செல்வமுடையவன், கைங்கரியம் நிறைய உடையவன் என்பதனால லக்ஷ்மணனுக்கு லக்ஷ்மணன், லக்ஷ்மி சம்பன்னஹா, செல்வமுடையவன் லக்ஷ்மணனுக்கு பெயர் வைத்தாராம். பரதன் என்றால் தாங்கக்கூடியவர் என்று பொருள். இந்த ராஜ்ய பாரம், அயோத்திமா நகரம் ராஜ்யத்தை ஆளும் பொறுப்பை தன் தோள்களில் 14 ஆண்டுகள் சுமையாக நினைத்து சுமந்தான் அல்லவா, அதனால பரதன் பெயர் வைத்தார். 4வது குழந்தைக்கு சத்ருக்னன், விரோதிகளை ஜெயித்தவன், தன்னுடைய புலன்களையும் ஜெயித்தவன் என்று பெயர் வைத்தார் வசிஷ்டர். இது எல்லாம் நடந்தது ராம ஜன்மபூமியில் தான். அது ராமனுடைய சின்ன வயசு. பள்ளிக்கூடத்துக்கு போனார், வசிஷ்டரிடத்தில் கல்வி கற்றார், திரும்பவும் ஊருக்கு வந்து அரண்மனையிலே இருந்தார். இதெல்லாம் ஒரு பக்கம். திரும்ப கதை முடியும் போது, ராமாயணம் முடியும் பொழுது ராமனுடைய பட்டாபிஷேகமும் இதே அயோத்தியில தான் நடந்திருக்கும், இந்த மாளிகையில் தான் நடந்திருக்கும். ஆனால் அதற்கு இடைப்பட்ட கதையை பார்த்து விட்டுத்தானே நாம் வர வேண்டும். அதனால்தான் அயோத்தியிலிருந்து சற்று வெளியே தெற்கு நோக்கி, அயோத்தி இருப்பதே சரையனுடைய தெற்கு கரையில் தான், அங்கிருந்து தெற்கு நோக்கி ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் வந்தோம் என்றால் அங்குதான் நந்தி கிராமம் என்கிற ஒரு அழகான ஊர் இருக்கிறது. அந்த நந்தி கிராமத்தில் தான் பரதன் 14 ஆண்டுகள் வாழ்ந்து வந்தார். ராமன் காட்டுக்கு போய்விட்டார். பரதன் அப்போது அயோத்தியில் இல்லை. அவனுடைய மாமா வீட்டுக்கு, யுதாஜித் என்று கேகய தேசத்தில் அவன் மாமா இருந்தார். அவர் வீட்டுக்கு போயிருந்தவன் திரும்ப வேகமேகவா வந்தார். வந்து பார்த்தா தசரதன் மரணம் அடைந்து விட்டார். ராமன் காட்டுக்கு போயாகிவிட்டது. தசரதனுக்கு ஈமைச் சடங்குகளை செய்துவிட்டு பரதன் நேர சித்திரகூட்டத்துக்கு ராமனை துரத்திண்டே போய் அவரை பிடித்து நீ திரும்ப நாட்டுக்கு வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ராமன் மறுத்து விட்டார். அவர் மட்டும் தனியா போகல. ஏபிஷ்ட சசிவை சார்தம் சிரசா யாச்சிதோமயா. நான் மட்டும் தனியா போனா ராமன் உதறி தள்ளிவிட்டு போய்விடுவார். தாய்மார்கள் 3 பேரையும் கூட்டுப்போம், மந்திரிகள் 8 பேரையும் கூட்டுப்போம், ரிஷிகள் 8 பேரை கூட்டுப்போம், ஊர் மக்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு எல்லாருமாக போய் ராமனிடத்துல காலில் விழுந்து பிரார்த்தித்தார்கள். ஆனாலும் ராமன் மறுத்து விட்டார். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காகத்தான் இந்த பிறவியே நான் எடுத்திருக்கிறேன், அதனால காட்டுக்கு போய்விட்டு 14 ஆண்டுகள் கழித்துதான் வருவேன் என்று ராமன் கூறிவிட்டார். பரதனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. சரி, கடைசி வழியாக உன்னுடைய பாதுகையாவது எனக்கு கொடு, உன்னுடைய பாதுகை அரசாளட்டும், நான் அதற்கு பிரதிநிதியாக இருந்து அரசை மேற்பார்வை பார்த்து வருகிறேன். பரதன் ராஜ்யத்தை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. பாதுகைக்குத்தான் பட்டாபிஷேகம் செய்து வைத்து அதற்கு தொண்டு செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார். 14 ஆண்டுகள் ராமனை எதிர்பார்த்து கொண்டு நந்திகிராமே அகரோத்ராஜ்யம் ராம ஆகமன காங்க்ஷயா என்று வால்மீகி தெரிவிக்கிறார். 14 ஆண்டுகள் திரும்ப அயோத்திக்கே போகவில்லை. ராமனை சந்தித்து சித்திரகூட்டத்திலிருந்து புறப்பட்டு திரும்ப வராரோ இல்லையோ, வரும்போதே பரதன் அப்படி யோசித்து விட்டார். நாம் அயோத்திக்கு போய் ஒரு இளவரசனாக ராஜாவாக போகங்களை அனுபவித்து கொண்டு நல்ல பட்டாடைகள், கிரீட்டம், மகுடம் எல்லா ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு வாழக்கூடாது. ராமனுக்கு எப்போது காட்டிலே வாசம் என்று ஆகிவிட்டதோ நாமும் அதே தவத்தோடு தான் இருக்க வேண்டும். உயர்ந்த உணவுகளை எல்லாம் சாப்பிடக்கூடாது, காய்கனிகளைத்தான் சாப்பிடணும், பட்டு உடை அணியக்கூடாது, மாந்தோல் மரவுரி தான் தரிக்க வேண்டும், தலையை சீவி எண்ணெய் தடவக்கூட கூடாது, சடைமுடியாக ராமன் எப்படி வைத்திருக்கிறாரோ அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பரதன் முடிவெடுத்தார். நேர அயோத்திக்கு போய் தாய்மார்கள் கௌசல்ய, கைகேயி, சுமித்ரை 3 பேரையும் இறக்கி விட்டுட்டு உடனே படையோடு கூட நந்தி கிராமத்துக்கு வருகிறார். நந்தி கிராமம் கமிஷ்யாமி சர்வான் ஆமந்திரையே அத்யவஹா தத்ர துக்கம் இதம் சர்வம் சகிஷ்யே ராகவம் வினா நந்திகிராமே அகரோத்ராஜ்யம் துக்கிதோ மந்திரிபிஸ் சக ச வல்கல ஜட்டாதாரி முனி வேஷதர பிரபு. ஒரு முனிவர், ஒரு ரிஷியினுடைய வேஷத்தை தரித்து கொண்டு எந்த சுகபோகங்களும் இல்லாமல் 14 ஆண்டுகள் ராமன் வரவுக்காக காத்து கொண்டே இருந்தார். தினமும் அழுவாராம், தினமும் பாதுகையை விழுந்து சேவிப்பாராம். ஐயோ, ராமனை சேவிக்க முடியலையேன்னு வருத்தப்படுவாராம். இந்த ராஜ்யத்தை துச்சமாக நினைத்திருந்தார். அதனால தான் பரதனுக்கு இவ்வளவு பெருமை. ராமனை விட பரதன் உயர்ந்தவன் என்று குஹன் ஒரு இடத்துல தெரிவிக்கிறார். ஏன்னா ராமனுக்காவது தந்தையே பார்த்து உனக்கு ராஜ்யம் கிடையாதுன்னு சொன்னார், சரி வேண்டான்னு விட்டுட்டார். 14 ஆண்டுகள் கழிச்சு ராஜ்யம் வரச்சே சரின்னு ஏத்துண்டாரோ இல்லையோ. ஆனா பரதன் அப்படி கிடையாது. தாய் உரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை
தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற பொழுது புகழினோய் தன்மை கண்டால் 1000 இராமர் நின்கீழ் அவரோ தெரியனம்மா. இது குஹன் பரதனை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை. முதல்ல குஹன் பரதனை பார்த்து சந்தேகப்பட்டார். இப்பேற்பட்ட படையோடு வருகிறாரே சித்திரகூடத்துக்கு, ஒருவேளை ராமனை கொல்வதற்காக வருகிறானோ என்று அவன் சந்தேகப்பட்டான். இயம் து மகதீசேனா சங்காம் ஜனயதீவமே என்று வால்மீகி இந்த ராமாயணத்தில் குறிப்பிடுகிறார். பரதான் என்ன எண்ணத்தில் ராமனுக்கு உதவ வந்தாயா, ராமனை கொல்ல வந்தாயா என்று முதல்ல கேட்டார். ஆனா பரதன் இருக்கும் நிலையை பார்த்தவுடனே தான் அவருக்கு உண்மை புரிந்தது. சிந்தனை முகத்தில் தேக்கி பரதன் 10 நாளா அழுதுண்டே இருக்கான். ராமனை பார்க்க முடியலையேன்னு வருத்தம், தந்தை இறந்து விட்டாரேன்னு வருத்தம், இந்த ராஜ்யம் ஐயோ நம்ம தலையில வந்து விழுந்து விடுமோ என்கிற அச்சம், அதோட சிந்தனை முகத்தில் தேக்கி என்னமோ ஒரு ஆபரணம் அணிந்து கொண்டிருப்பது போல தலை முழுக்க நெத்தியில் அப்படியே வரி வரியா வந்து சிந்தனையோடு இருந்தானாம். என்ன சிந்தனைனால், இந்த ராஜ்யம் நம்மது கிடையாதே, இது தாழ்ந்தது, இது தீமை என்று நினைத்தாராம். தாய் உரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை. ராமனுக்கு தந்தை ராஜ்யம் கொடுக்கிறேன்னு சொன்னார், கைகேயி ராஜ்யம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டா. ஆனா பரதனுக்கு அப்படி கிடையாது. தசரதனும் சரி பரதன் வச்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டார், கைகேயும் பரதனுக்கு வேணும்னு வாங்கி வச்சுட்டார். ராமனும் சரி தம்பிக்கு இருக்கட்டுமே, நான் ராஜ்யம் ஆண்டால் என்ன, தம்பி ஆண்டால் என்ன, எனக்கு எல்லாமே ஒண்ணுதான், தாராளமா பரதனே அரசாளட்டும் என்று ராமனும் ஒப்புக்கொண்டார். இப்படி எல்லாரும் ஒத்துக்கொண்ட பிறகும் தாய் உரை கொண்டு தாதை அருளிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து. அப்பதான் பரதன் சொன்ன, ஐயோ இது ரொம்ப தப்பு, நான் எப்படி ராஜ்யம் ஆள முடியும், நானே ராமனுக்கு ஒரு தாசன், தொண்டன் போய் அரசாள முடியுமா, ராமன் தான் சுவாமி தான் அரசாள வேண்டும், தொண்டன் அரசாளக்கூடாது, அதனால இது தீவினை, இந்த ராஜ்யத்தை நான் ஆள்வது என்பது மிக தாழ்ந்தது, அதனால வேண்டாம்னு சொல்லி சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற போழ்தி புகழ்நோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின் கீழ் அவரோ தெரியினம்மா. ராமன் தான் ரொம்ப உயர்ந்தவன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அவனை மட்டும் பார்த்திருக்கும் போது, இப்ப பரதா உன்னையும் கண்டுவிட்டேன் அல்லவா, இப்போது சொல்லுகிறேன், 1000 ராமர்களை தராசல ஒரு பக்கம் வைத்து உன்னை மட்டும் மற்றொரு பக்கம் வைத்தால் கூட பரதன் தான் உயர்ந்தவன் உலகமே சொல்லும், பரதனுக்குத்தான் பாரம் அதிகம், அதனால ராமனை விட நீயே உயர்ந்தவன் என்று கொண்டாடுகிறார் குஹன். அப்படி தவக்கோலத்தோடு தான் இந்த நந்தி கிராமம் என்கிற ஸ்தலத்திலே பரதன் காட்சி அளிக்கிறான். இங்கே ஒரு சின்ன கோவில், அந்த கோவிலுக்குள்ள 2 தளங்கள் இருக்கின்றன. மேல் கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு தளம், அங்கிருந்து உள்ள கீழே பூமிக்குள்ள சென்றோம் என்றால் அங்கு உள்ளுக்குள்ள ஒரு கோவில் இருக்கிறது, ஒரு தளம் இருக்கிறது. முதல்ல அந்த கீழ்தளத்தை சேவித்துக் கொள்வோம், அதுதான் கதையினுடைய வரிசையிலே வருகிறது. கீழ்தளத்தில் பரதனுடைய ஒரு அழகான விக்கிரகம், வெள்ளை அந்த பளிங்கு சிலை தான் அந்த விக்கிரகம். கையை கூப்பிக்கொண்டு சடை முடியோடு கண்ணில் அப்படியே அவர் அழுது கொண்டே இருப்பது போலத்தான் அந்த பரதனை பார்த்தாலே இருக்கும். அந்த பரதன் எப்படி ராமனை விட்டு பிரிந்திருந்தானோ அதே கோலத்தில் கைகூப்பிக் கொண்டு அமர்ந்திருக்கிறார். அவருக்கு நேர் எதிர்த்தாற்போலே ராமனுடைய 2 மணி பாதுகைகள், ராம பாதுகைகளையும் அந்த சந்நிதியிலே வைத்திருக்கிறார்கள். பாதுகா பட்டாபிஷேகம், ராமனுடைய பாதுகையைத்தான் அரசனாக வைத்தாராம். பரதன் ரொம்ப நன்னா அரசாளுவாராம். அவர் பண்ணது ஒரே ஒரு ஃபார்முலா தான். என்ன தெரியுமா பண்ணார், என்ன செலவு பண்ணணும்னாலும் பாதுகை கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லிடுவாராம், என்ன வரவு வரணும்னாலும் தானே போய் வசூல் பண்ணிட்டு வந்துடுவாராம். பாதுகை இன்னைக்கான வாயை திறந்து பதில் சொல்ல போறதா, செலவு பண்ணுன்னு சொல்லாது, செலவு பண்ணாதுன்னு சொல்லாது. இப்படி செலவையெல்லாம் குறைத்து வரவையெல்லாம் பெருக்கினதுனால் 1 மடங்காக ராமன் கொடுத்து போன ராஜ்யத்தை 9 மடங்கு வளர்த்திருந்தானாம் பரதன். 14 ஆண்டுகளுக்குள்ள அயோத்தியினுடைய செல்வத்தை 9 மடங்காக பரதன் வளர்த்து வைத்திருந்தானாம். எப்படின்னா இதுதான் அவர் அடாப்ட் பண்ண ஒரு ஃபார்முலா. இப்படியே நாட்டை ஆண்டு வந்தவன் அந்த ராமனுடைய பாதுகையும் இருக்கிறது. ராம பாதுகைன்னு சொன்னால் ராமனை விட அதற்கு மதிப்பு அதிகம் என்று கொள்ள வேண்டும். எப்பவுமே நமக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும்னு வச்சோங்களேன், ஏதான நகையை அடமானம் வச்சோம்னா பணம் கொடுப்பா. எப்படிப்பட்ட நகை அடமானம் வைக்கணும், 1 லட்சம் ரூபாய் நகையை போய் அடமானம் வச்சா அதற்கு 10,000 ரூபாய்க்கான பணத்தை கொடுப்பாளோ இல்லையோ. இப்ப ராமன் என்ன பண்ணார், ராமனுக்கு காட்டுக்கு செல்ல வேண்டும், அடமானமா பரதனிடத்தில் எதை கொடுத்தார், தன்னுடைய பாதுகையை கொடுத்துட்டு போனார். அடமானம் வைக்கப்பட்டது பாதுகை, மீட்டுக்கொண்டு தன்னை எடுத்துக்கொண்டு ராமன் சென்று விட்டார். அப்ப அடமானம் வச்ச பொருள் தானே விலை உயர்ந்ததா இருக்கணும். ராமனை விட அவனுடைய பாதுகைக்கு விலை அதிகம், மதிப்பு அதிகம். அந்த பாதுகைகளை வணங்கிக் கொண்டே பரதன் இந்த நந்தி கிராமம் கோவிலிலே கீழ்தளத்திலே காட்சி அளிக்கிறார். இது ஒரு பகுதி கதை. இன்னும் இந்த நந்தி கிராமத்துல வேறு ஒரு கதையும் நடந்தது. அதைத்தான் மேல் தளத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் கோவில் காட்டுகின்றன. என்ன கதை என்று அடுத்த பகுதியிலே பார்ப்போம்.